என்ன பாபு சார் ஒரு மாதிரி இருக்கீங்க? மனசே சரியில்லை சுந்தரி மேடம். ஓனர் ரொம்ப ஒரு மாதிரி பேசுதாரு. அவன் கிடக்கா பஞ்சு மிட்டாய் மண்டையன். எல்லாம் உங்க ஃப்ரெண்டு நெட்ட வழி தானே காரணம். இல்லாத பொல்லாதையும் சொல்லி கொடுத்து என் பேருக்கு எடுத்து வச்சிருக்கா. அவ அப்படி தானே பாபு சார், அவட்ட பேசவே மாட்டேங்கீங்களா பாவம். சும்மா இருங்க சுந்தரி மேடம், அவளுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு வராதீங்க. குட் குட் மார்னிங் மார்னிங் சார். சார். பாபு கொஞ்சம் என் கேபினுக்கு வாங்க. ஆ ஆ இதை கூப்பிட்டானா இன்னைக்கு என்ன கிழிக்க போறானா தெரில. வேலை நிச்சயமா கூப்பிடுவாரு. ஏன் இப்படி நினைக்கீங்க? சும்மா இருங்க சுந்தரி மேடம். நெட்டவழி ரோட்ல ஏதாவது ஏழ்றையை கூட்டி வச்சிருதா. இந்த ஆளு வந்து எண்ணெயை போட்டு பழக்கம். அவள ஒரு யாழ்றையும் கூட்டல, அவளே ரொம்ப சுவாகத்துல இருக்கா. நீங்க ஒருத்தி தான் அவளுக்கு சப்போர்ட் பண்ணணும். சி பாவம் பாபு சார், ஏற்கனவே இவ 10,000 ரூபாய் களவாண்டிட்டு போயிட்டா. அவர் தான் கொடுத்துருக்காரு. இப்ப கெட்ட பேர் வேற. நெட்டவழிக்கு கொஞ்சம் கூட மெச்சூரிட்டியே வரமாட்டேக்குப்பா. சார் பாபு சார் வேலையே பார்க்க மாட்டேங்காரு, எப்ப பார்த்தாலும் வாய் பார்த்துக்கிட்டே இருக்காரு. அவரை பாக்குறதா உங்க வேலையா? நீங்க உங்க வேலையை பார்க்க வேண்டியதானே? நான் என் வேலையெல்லாம் முடிச்சிட்டேன் சார். நான் தற்செயலா அவரை பார்க்கும்போது அவர் வேடிக்கை பார்த்துக்கிட்டே இருக்காரு. ஸ்கூல் பிள்ளை மாதிரி கம்ப்ளைண்ட் பண்ணாம உங்க வேலையை பாருங்க லதா. பேதியில போறவ என்னையவே போட்டு கொடுத்துட்டு இருக்காள. இந்த ஆளு சும்மாவே ஏசுவான். ஐயோ இவரே இப்போ உள்ள வந்தாரு. புள்ளி வேண்டாத வேலையெல்லாம் நீ பாக்கியோ. குட் மார்னிங் பாபு சார். சீப்ப டாலி ஆச்சு வாங்குறத நின்று பார்ப்போம். லதா கிளம்புங்க. சே மிஸ் ஆயிட்டு. சொல்லுங்க சார். பாபு நான் உங்களை ரொம்ப திட்டிட்டேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி. என்ன சார் திடீர்னு? ஆமா, காலையில தான் உங்க நிலைமை எனக்கு தெரிஞ்சுது. ரொம்ப மனசு வேதனையாயிட்டு. சுந்தரி மேடம் எதுவும் சொல்லியிருப்பாவளோ? பரவாயில்ல சார். எப்படி பாபு, எப்படி உங்களால இருக்க முடியுது? என்னது சார்? இல்ல, உங்க ஒய்ஃப் ஒரு மென்டல் இன்னைக்கு காலையில தான் தெரிஞ்சிச்சு. பாவம், அது தெரியாம உங்களை நான் திட்டிட்டேன். இது என்ன புது கதை? அடுத்து என்னத்தையும் ஆரம்பிச்சிட்டா போலயே. என்ன கடை போட்டு அடுத்து இவர்கிட்ட என்னத்தை பொய் சொல்லி காசை வாங்கினான்னு தெரியலையே சார். காலையில தான் தெரியும் உங்க ஒய்ஃப் பைத்தியம்னு. அது தெரியாம உங்களை திட்டிட்டேன். சாரி பாபு, உங்களுக்கு நிஜமாலுமே பெரிய மனசுதான் இந்த மாதிரி ஒரு லேடியை வச்சு சமாளிக்கிறது. ஆமா சார். இது நல்ல ஹாஸ்பிட்டல்ல காட்ட வேண்டியதானே பாபு? ஏன் இப்படி ஊர்ல தெரிய விட்டுருக்கீங்க? காட்டிட்டு தான் சார் இருக்கேன் கீழ்பாக்கத்துல. ஓ அப்படியா? என்ன சொன்னாங்க? குணமாயிரும்னு சொல்லியிருக்காங்க. சரி பாபு, எதுவும் மனசுல வச்சுக்கிடாதீங்க. நான் உங்களை ரொம்ப திட்டிட்டேன். சரி நீங்க போய் வேலையை பாருங்க. புது புது கதையா வருது. சரி சொன்னாலும் சொல்லட்டாலும் நெட்டவழி மென்டல் தானே. அட்லீஸ்ட் இவருக்கு என் மேல சிம்பத்தியாவது வந்தது. பாவம் பாபு, அன்னைக்கே நினைச்சேன் இந்த பொம்பளை ஒரு மாதிரி கிறுக்கு மாதிரி ஆடிக்கிட்டு இருக்கேன்னு. நான் நினைச்சது கரெக்டா தான் இருந்திருக்கு. பாபுடைய அறிவுக்கு எப்படி பொண்ணு பார்க்கலாம், இப்படி போய் மெண்டலை கட்டிட்டு அழுதாரு. என்ன பாபு சார் நல்ல திட்டு விழுந்ததோ? இல்ல சுந்தரி மேடம், நெட்டவழிய மென்டல் பைத்தியங்காரு. என்னன்னு தெரியல. நெட்டவழியே மெண்டல் பைத்தியங்காரா? எதுக்கு அப்படி சொல்லுதாரு? அதான் ஒண்ணுமே புரிய மாட்டுக்கு. ஆனா நல்லா தான் பேசினாரு. பாவம், நீங்க மென்டல் ஒய்ஃப் வச்சிருக்கீங்க, இது தெரியாம நான் உங்களை திட்டேன்னு சொல்லி வருத்தப்பட்டாரு. சரியா போச்சு போங்க. சுந்தரி மேடம், நானும் நெட்டவழி மென்டல்ங்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணியிருக்கேன். நீங்க எதுவும் குழப்பிடாதீங்க. பாபு சார் அவன் நெட்டவழி. சும்மா இருங்க, இந்த பிரச்சனை எல்லாம் கொஞ்சம் முடியட்டும். அதுக்கப்புறமா பைத்தியம் தெளிஞ்சிட்டுன்னு எதையாட்டு சொல்லிடுவோம். சரி சரி. சார், ஜான் சார். சொல்லுங்க பாலமுருகன். சார் என்ன திடீர்னு வந்திருக்கீங்க? ரிட்டர்ன் எப்போ? ரிட்டர்ன்லாம் இல்லை பாலமுருகன், இனிமே இங்கே தான் இருக்க போறேன். சார் என்ன சொல்றீங்க? என்ன திடீர் மனமாற்றம்? சார் என்னாச்சு அழுறீங்க? நீங்க சொன்னது கரெக்டு தான் பாலமுருகன். அவ ஒரு பண பேய். புதுசா ஒரு பணக்காரன் வந்த உடனே அவன் முன்னாடி ஓடிட்டா. நான் ஏற்கனவே சொன்னலாம் சார், நீங்க தான் இத்தனை மாசம் அங்க போய் கஷ்டப்பட்டுட்டு வந்துட்டீங்க. அவங்க அம்மாவும் பானுவும் இல்லைன்னா நாங்க இருந்திருக்கவே மாட்டேன். நான் இந்த நிலைமையிலையும் இருந்திருக்க மாட்டேன். அந்த நன்றியை மறக்காம தான் போய் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டேன். அது மட்டும் இல்லாம பானுமதி எங்க அம்மாவுக்கு பண்ண ஒரு மிகப்பெரிய உதவியினாலதான் எங்க அம்மா உயிரோடவே இருந்தாங்க. அதை மறக்காம தான் எப்படியாட்டும் பானுமதியை கல்யாணம் பண்ணணும்னு நான் அலைஞ்சேன். ஆனா அதுக்குள்ள அவ அந்த சரவணன்கிற ஆளை பண்ணிட்டா. சரின்னு சொல்லி மனசுடைஞ்சு போனேன். திருப்பி டைவர்ஸ் ஆனதை கேள்விப்பட்டு மறுபடியும் போனேன். இப்பவும் இப்படி ஆயிப்போச்சு சார். எல்லாருமே சின்ன வயசுல இருந்த மாதிரியே பெருசானதுக்கு அப்புறமும் இருக்க மாட்டாங்க சார். நீங்க நன்றியை மறக்க கூடாதுன்னு பண்றீங்க. ஆனா அந்த பொம்பளை பணம்னு பண மோகத்துல அலையுது. ரொம்ப நம்பிக்கையா இருந்தேன் பாலமுருகன். ஆனா கடைசியில புதுசா ஒரு பணக்காரன் வந்தோன்னு அப்படியே பல்ட்டி அடிச்சிட்டா. சார் உங்களுக்கு இருக்கிற பணத்துக்கும் உங்க நல்ல குணத்துக்கும் எவ்வளவு பேர் உங்க பின்னாடி வருவாங்க தெரியுமா சார்? அதெல்லாம் விட்டுக்கிட்டு அந்த ஒண்ணுத்துக்கு அந்த பொம்பளை பின்னாடி அலையுதுங்களே பாலமுருகன். அவளை அப்படி பேசாதீங்க. சரி சார், நீங்க அழாதீங்க. இனி உங்க பிசினஸை பாருங்க சார். நான் வாரேன். சரி. சாப்பிட்டீங்களா சார்? இல்ல பாலமுருகன். சார் நீங்க ஏன் சார் சாப்பிடாம இருக்கீங்க? அவங்களாம் சாப்பிட்டு வச்சு சந்தோஷமா தான் இருப்பாங்க. சரி, கீழே சமையல் பண்ணிட்டு இருக்காங்க, நான் உங்களுக்கு ரெடி பண்ணி மேலே எடுத்துட்டு வர சொல்றேன்.
ஒரு பக்கம் பானுமதி மேல கோபமா இருக்கு, இன்னொரு பக்கம் புதுசா வந்தவங்க யாருன்னே தெரியலையே, அவளை எதுவும் ஏமாத்திட்டாங்க, அவளை எதுவும் கஷ்டப்படுத்திட்டாங்கன்னா என்ன பண்ண, திருப்பி போகணும்னு தோணுது, என்ன செய்யனே தெரியல. பானுமதி, நீ ரொம்ப மாறிட்ட, ஆனா நான் அதே பழைய ஜானா தான் இருக்கேன், உன்னுடைய ஜான்ஸ்டன். இப்படியும் என்னைய தேடி இருப்பா, ஏன்னா அவளுக்கு வீட்டு வேலையெல்லாம் செய்யறதுக்கு ஆள் வேணுமே, தேடிட்டு இருந்திருப்பா. என்ன மாப்பிள்ளைங்களா வெறுங்கையோடி வந்திருக்கீங்க? இந்த ஊர்ல ட்ரெஸ் கலெக்ஷன் நல்லாவே இல்லை, எல்லாமே விலை கம்மியா இருக்கு. அண்ணி, எங்க அண்ணன் 1,00,000 குறைஞ்சு ட்ரெஸ்ஸே போட மாட்டாரு. வீட்டுக்கு போடுற ட்ரெஸ்ஸுமா? ஆமா ஆமா, வீட்டுக்கு போட ட்ரெஸ் 1,00,000 இருக்கணும், அதுக்கு கம்மியா போட மாட்டேன். அத போதி சாரம்கேவில எல்லாம் கிடைக்குமே, போய் வாங்கி போட வேண்டியதானே. இல்ல அண்ணி, அண்ணன் எதிர்பார்க்கிற கலெக்ஷன் இல்ல இந்த ஊர்ல. அப்ப இந்த நாத்தத்தோட இந்த ஒரு ட்ரெஸ்ஸோட தான் அலைய போறீங்களா ரெண்டு பேரும்? நான் போட்டுக்கிற டிஷர்ட் ஃபுல்லாவே தங்கத்துல ஜரிகை வச்சது, இது வந்து 5 லட்சம். இது 5 லட்சமா? கடவுளே, 5 லட்சம் டிஷர்ட் இப்படி நாருது? நாத்தம் அடிக்காதே, வாசமா தானே இருக்கும். என்ன கோயம்புத்தூர்காரே, 5 லட்சம் ரூபாய் டிஷர்ட் இந்த நாத்தம் நாருது? சாய், நாத்தத்தோடயே இருயும். சாப்பாடு எதுவும் பண்ணி வச்சிருக்கீங்களா? கொஞ்சம் பசியா இருக்கு. நானே பிச்சு மணியை காணும்னு எரிச்சல்ல இருக்கேன். கோட்டல்ல போய் எங்கேயாவது தின்னுங்க ரெண்டு பேரும். ஹோட்டல்ல இங்க எல்லாமே விலை கம்மியா இருக்கு, அண்ணன் சாப்பிட மாட்டாரு. அப்ப பட்னி கிடந்து சாவுங்க. என்ன பானு, புருஷனை இப்படி சொல்லிட்ட? யார புருஷன்? கல்யாணம் ஆனப்பதான் பெருசன், அதுக்கு முன்னாடி பெருசெல்லாம் சொல்லப்படாது. அண்ணி, அண்ணனுக்கு உங்க கையால சமைச்சு எடுத்துட்டு வாங்க பாப்போம். நான் சமைச்சதே கிடையாது, எனக்கு இன்னைக்கு சமைச்சிருக்கேன். பிச்சு மணியை வேற காணும், எரிச்சலா இருக்கப்பா. எங்க ஓடி போனானோ? என்ன மானுக்கா, இது ரெண்டு பேரும் யாரு? இவ அந்த டீ கடைக்காரி, இவ எதுக்கு இங்க வந்தா? யார் நீங்க? இது வந்து எங்க அண்ணி, எங்க அண்ணனை கல்யாணம் பண்ணிக்க போறவங்க. எங்க அண்ணனை இவங்க கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும். நாங்க கோயம்புத்தூர்காரங்க, பெரிய கோடீஸ்வரங்க. என்ன உமா இந்த பக்கம் திடீர்னு வந்திருக்க? கால்லாம் சரியாயிட்டாடி? சரியாயிட்டுக்கா. ஏக்கா, இவங்க ரெண்டு பேரையும் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. ஐயோ, கண்டுபிடிச்சிருவாளோ? கேள, ஏய் உள்ளாண்டி மூஞ்சி திருப்பு. நீ எங்க பாத்திருப்ப? அவங்க பெரிய கோடீஸ்வரங்க. ரொம்ப வருஷமா பொண்ணு தேடிக்கிட்டு இருக்கேன், அவ்வளவு சீக்கிரம் யாரையும் கல்யாணம் பண்ண மாட்டேன். ஃபில்டர் பண்ணி தான் நான் கல்யாணம் பண்ணுவேன். அதனால இந்த பொண்ணு இப்படி இருக்குன்னு சொல்லி கேள்விப்பட்டு தான் வந்திருக்கேன். பாத்தியா, என் அழகுல மயங்கி வந்திருக்காவ கோயம்புத்தூர்ல இருந்து. இதே மாதிரி யாருக்கு அமையும் சொல்லு? பெரிய ஆள்வோ கோடீஸ்வரங்களாம. இது போட்டுக்கிற டிஷர்ட் 5 லட்சம் ரூபாயா? அப்படியா? ஏ அப்பா, ஆனா பழைய துணி மாதிரிலாம் இருக்கு. பணக்கார அளவு போட்ட ட்ரெஸ் பூரா பழசு மாதிரி தான் இருக்கும், ஆனா விலை கூடதா தான் இருக்கும். பானுமா, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு ஏதாவது ரெடி பண்ணி வைய, நான் போய் குளிச்சுட்டு வரேன். இங்க பாருங்க மாப்பிள்ள, ஓய் சாப்பாடுக்கு படலாம் என்கிட்ட கேட்கப்படாது. நான் இப்பவுமே கண்டிஷனை சொல்லிடுறேன். நாலு பேர் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் சமையல் பண்ணி வீட்டை கூட்டு பெருக்கு வை எதுவுமே சொல்லப்படாது. எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. அதெல்லாம் நீங்க எதுக்கு அண்ணி பண்ணணும்? வீட்டுக்கு தான் 15 வேலையாள் இருக்க. 15 வேலையாளா? ஆமா ஆமா, ஒன்னொன்னுக்கும் ஒவ்வொரு வேலையால் போட்டிருக்கோம். நீ எதுவுமே செய்ய வேண்டாம், நீ பெட்லயே உட்கார்ந்தே இருந்தா போதும். அப்புறம் வந்து நம்ம கக்கூஸ்ல வந்து தங்கம் இருக்கு, தங்க கக்கூஸ். தங்க கக்கூசா? எம்மாடி, ஒரு நாள் பார்க்கணும். ஒரு போட்டோ இருக்கா? சி, அதை யாராவது போட்டோ எடுப்பாங்களா? நீ நம்ம வீட்டுக்கு வருவாள், அப்ப பாத்துக்க. ஏன் நீ பார்க்க மட்டும் செய்ய வேண்டாம், இதுல இருந்தே பாரு. சரி சரி. எங்க வீட்டுல அண்ணனுக்கு மட்டும் தான் தங்க கக்கூசு. இனிமே நீங்க அதை ஷேர் பண்ண வந்திருக்கீங்க மைனி. எனக்கு ஒரு தங்க கக்கூஸ் கட்டி கொடுத்துட வேண்டியதானே? தங்கம் எப்படி கக்கூஸ் பூரா தங்கமா இல்ல கோப்பம் மட்டும் தங்கமா? கோப்பம் மட்டும்தான், கக்கூஸ் பூரா தங்கத்துல வச்சா அது நல்லா இருக்காது பாக்க. எம்மாடியோ. பாத்தியா, ஊருக்குள்ள போய் சொல்லு, பானுமதியை கல்யாணம் பண்றதுக்காக கோயம்புத்தூர்ல இருந்து பணக்கார மாப்பிள்ள வந்திருக்காங்க, தங்க கக்கூஸ்லாம் வச்சிருக்காங்கன்னு. போ எல்லாத்தையும் சொல்லுன்னு. சரிக்கா. ஏக்கா, ஒரு 500 ரூபாய் இருந்த கை மாத்தா தாங்கல, நாளைக்கு தந்துடுறேன். இங்க இரு உமா, பேச்சோடு இருக்கணும். காசெல்லாம் கேட்டீங்கன்னா நான் தரமாட்டேன்னு சொல்லிட்டேன். எனக்கு அதெல்லாம் பிடிக்காது. 500 ரூபாய் இல்ல, 5 ரூபாய் கூட நான் யாருக்குமே தரமாட்டேன். நீ உன் புருஷன்ட்ட போய் காலையில பிச்சை எடு. ஏக்கா, குழுவுக்கு கட்டணுங்க, அவசரமா வேணும். போமா, பஸ் ஏறி போனீங்கன்னா பக்கத்து ஊர் வருவாங்க, போய் பிச்சை எடு. இவெல்லாம் ஒரு பொம்பளையா? 500 தானே பானு, கொடுக்க வேண்டியதானே? நான் 10 பைசா யாருக்கு கொடுக்க மாட்டேன். நீர் கோடீஸ்வரன் தானே, கொடுக்க வேண்டியதானே? என்கிட்ட கேஷ் இல்ல, இல்லன்னா நான் கொடுத்துருப்பேன். போட்டும், அவ துட்டுன்னு பேயா அலைவா. சரி, நான் ரூம்ல போய் படுக்க போறேன், தலைலாம் சுத்துது. சாப்பாடு கூட தரமாட்டா போலயே, என்ன செய்ய? என்ன ரொம்ப நாள் இங்க இருக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். பேசாம ஒரு நாள் இவ்வளவு கையை காலை கெட்டி போட்டு இருக்கிறத சுருட்டிட்டு கிளம்பிடுவோம். கல்யாணம் எல்லாம் முடிச்சுக்கிட்டு இவட்டெல்லாம் இது வாங்கிட முடியாது. நாளைக்கு நைட்டே அந்த மாதிரி பண்ணிடுவோம், சரியா? சரிண்ணே. வந்ததுல இருந்து பட்னியால கிடக்கும், சாப்பாடு கூட தரமாட்டுக்கால, வெறும் விளங்காதவளா இருக்காள, என்ன செய்ய?
நம்ம வீட்டுல இருக்கும்போது 4 வீட்டு திருடினாலும் தின்னோம். இந்த பெரிய வீட்டுல வந்துகிட்டு வெறும் ஏசி காத்து மட்டும் தானே வருது, சாப்பாடே இல்லைண்ணே. குண்டச்சி எப்படி சாப்பிடுவா? அந்த வேலைக்காரன் இங்க ஓடிட்டான்னு சொல்லி சாப்பிடாமல கிடப்பா. அவளை பார்த்து திங்காம இருக்கிற மாதிரியே தெரியுது. தெரியலையண்ணே, ஃப்ரிட்ஜில் எதுவும் சேர்த்து வச்சு சூடு பண்ணி தின்னுக்கிட்டு இருப்பாளோ என்னமோ, நமக்கு தரமாட்டுக்காலண்ணே. நாளைக்கு ராத்திரி இவளை கெட்டி போட்டு இருக்கிறதெல்லாம் புடிங்கிட்டு ஓடிடுவோம்ல. ரொம்ப நாள் பசி தாங்கி இருக்க முடியாது. ஆமாண்ணே, இவட்டெல்லாம் கல்யாணம் கொஞ்சிக்கிட்டு இருந்தா விடிஞ்சிரும். ஆளை கெட்டி போட்டு எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிருவோம். நாளைக்கு ராத்திரி ஆகட்டும். சரி நெட்டவள்ளி, உன்னை பைத்தியம் நட்டி சொல்லி வச்சிருக்கா? ஆமாட்டி, உங்கள் எம்டி தான் அன்னைக்கு பார்த்து பெரிய பிரச்சனை ஆயிட்டல, அதனால நாங்கள்லாம் சேர்ந்து அப்படி சொல்லிட்டோம். வேற காரணமே கிடைக்கலையா? வேற என்ன செய்ய, எங்களுக்கு அவ்வளோதான் யோசிக்க முடிஞ்சது. எனக்கு கீழ்பக்கத்துல எல்லாம் வைத்தியம் பக்கத்தை சொல்லி வச்சிருக்காரு பாபு சாரு. அட பாபு மனுஷா, கொஞ்சம் விட்டா போதுமே நம்மளை நல்லா கேவலப்படுத்திடுவார. ஏன் நெட்டவழி, நீ மனசு தளர விடாதட்டி. எப்படி பார்த்தாலும் நீ கொஞ்சம் மெண்டல் தான். ஆ, உடனே சொல்லிடுவிய. எனக்கு இருக்கிற அறிவு யாருக்கு இருக்கும்? 10ஆம் கிளாஸில் 225 மார்க் எடுத்திருக்கேன். ஆமா, எத்தனைக்கு? 300க்கா? 500க்கு. அடச்சி, எத்தனை நாள் பைத்தியம் நீ ஏமாத்த போறப்போ? ஒரு நாள் சரியாயிட்டுன்னு சொல்லி முடிச்சு விட்டுற வேண்டியதானக்கா, அது ஒரு பெரிய விஷயமா? பாத்துட்டு பொய்யா சொல்லி எனக்காவது மாட்டிராத. பார்த்துக்கிடுவோம்க்கா. என்ன எப்படி இருக்கீங்க எல்லாரும்? என்னை இப்ப கூட்டத்துல சேர்க்கறதே இல்ல. நாங்க எங்கம்மா உன்னை சேர்க்க மாட்டோம்னு சொன்னோம், நீ வந்து இருந்து பேச வேண்டியதானே? வேலையா இருக்கலாக்கா, என்ன செய்ய? உமாக்கா போய் வேலைக்கு சேர்ந்த நேரம் ஓனரை படுக்க போட்டாச்சு, அதான் தர்சினியை சொன்னேன். ஏம்மா அவ மண்டையில தேங்காய் விழுந்ததுக்கு நான் என்ன செய்ய முடியும்? நீ அவளை பார்த்து அப்படியே கண்ணு வச்சுக்கிட்டே இருப்ப. இவ ஓனரா இருக்காளே, நம்ம எப்படி இருக்கோமே அப்படி எப்படின்னு கண்ணு அப்படியே வயிறு எரிஞ்சிட்டு இருந்திருப்ப. அவ மண்டையில தேங்காய் விழுந்துட்டு. பங்கச்சக்கா, உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்க தங்கச்சிக்கு கல்யாணம். பானுமதிக்கா? யார் கூட? அந்த தாடி வச்சால் கூடயா? சரி, தாடி வச்சால அது வேலைக்கார ஆளுல, இது நல்ல பணக்கார ஆளுவோ. ஒரு ஆளும் ஒரு தம்பியும் வந்திருக்காவ. ஐயா 2 பேரையா கல்யாணம் பண்ணிக்க போறா? ஐயா அண்ணனை தான் பண்ண போறா. தம்பி கூட வந்திருக்கான். பெரிய இடமா, கோயம்புத்தூர் மாப்பிள்ளையா. என்னக்கா அந்த பானுமதி இப்படி பண்ணிக்கிட்டடக்கா? சை, அதாம்மா எனக்கு ஒன்றும் புரிய மாட்டுக்கு. வயசான காலத்துல இவளுக்கு எதுக்குமே 7-8 கல்யாணம் வேண்டி கிடக்கு. அவ கல்யாணம் முடிக்கிறதே அந்த பணத்தை ஆட்டையப்படாதானே. கல்யாணம் எப்போமா? தெரியல, இப்பதானே மாப்பிள்ளை வீட்டுக்காரவ வந்திருக்காவ. இன்னும் 1 வாரத்துல கல்யாணமா. எம்மா பானுமதிய பார்க்கணுமே, என்ன பெருமை. நீ நல்லா இங்கேயும் முட்டுவ அங்கேயும் முட்டி விடுவ என்ன? எனக்கு வேற வேலை இல்லையா? என்ன இருந்தாலும் நம்மலாம் ஒரே ஆளுவதான். அவ பணக்காரி மதிப்பாளா? நீங்க எப்ப நான் வந்தாலும் பேசுறீங்க வைக்கீங்க. அவ எடுத்தெரிஞ்சுதான் பேசுவா. எடுத்தெரிஞ்சுதான் பேசுவானாலும் இங்கே உள்ளது அங்கே சொல்றது, அங்கே உள்ளது இங்கே சொல்றதுன்னு உன் வேலையே. இல்லம்மா, தர்சினி மேடமுக்கு அடிபட்டப்புறம் நான் ரொம்ப மாறிட்டேன். பாப்பும் நீ எந்த அளவுக்கு மாறி இருக்கன்னு. ஏக்கா, உன் தங்கச்சிக்கு கல்யாணம், அடுத்து நமக்கு கல்யாண சாப்பாடு தான். அட போம்மா, அவளுக்கு வேற வேலை இல்லை. அது எப்படிக்கா பானுமதிக்குன்னு வந்து கடைக்கு பணக்கார மாப்பிள்ளையா? அவன் அவ்வளோ பெரிய அழகியா? வந்திருக்கிறது யாருன்னே தெரியாது. ஏதாவது ஏமாத்துக்கார கும்பலா கூட இருக்கலாம். இல்ல பணக்கார கும்பலா தான் இருக்கும். என்னவோ இருந்துட்டு போகுது, நம்ம பொழப்ப நம்ம பார்ப்போம். ஆமா அது சரிதான்.